குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நேற்று நமது 25,000க்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டு மேலே அப் ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து கால் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒரு 25,000க்கு கீழே போயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது என்ன ப்ராப்ளம்னா, இதில் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் தான் இது வந்து இந்த லெவல்ஸ்லாம் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன் இல்லை கேப் அப் ஆகிடுச்சுன்னா லெவல்ஸ் வந்து நாங்கள் ப்ரீ ஓப்பனில் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபடி நம்ம வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ண இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, 24,789 அரௌண்டு 24,800 கிட்ட ஓப்பன் பண்ணிச்சு. நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோன்னா, இந்த 850ன்ற கால் வந்து நம்ம கொடுத்த ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் ₹150 மேலே இருந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ₹150 மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து 140 கிட்ட அதாவது 10 பாயிண்ட் நீங்கள் வாங்குகிற இடத்துலேருந்து 10 பாயிண்ட் போட்டு ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, அது ஓப்பன் பண்ண இடமே எக்ஸாக்டாக 150. அது வந்து கீழே வரவே இல்லை. அது வந்து லோவும் ஒன்று தான், ஓப்பனிங் ப்ரைஸும் ஒன்று தான். ஓப்பனிங் ஈக்குவல் டு லோனாலே அது மார்க்கெட் வந்து புட்டை வந்து சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணிடுச்சு. அதனால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எப்பயும் போல் 175, அப்புறம் வந்து 200, 225, 250 வரலையும் கொடுத்தோம் நம்ம. அது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஆரம்பித்த ஒரு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:25 நினைக்கிறேன். 9:25 அது போன 9:45 கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து மார்க்கெட் எங்கேயுமே கீழே வராமலே நல்ல பிரேக் அவுட். நம்ம கொடுத்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 141. அந்த 141 வந்து பார்த்திங்கன்னா கீழே வரல. 141க்கு மேலே போயிடுச்சுன்னா அது பிரேக் அவுட் லெவலு. மார்க்கெட் வந்து மார்க்கெட்டுங்கள அந்த ஆப்ஷன் லெவல் வந்து பிரேக் அவுட் லெவல் வந்து காலுக்கும் புட்டுக்கும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். புட்டு மெயின்டைன் பண்ணால் மார்க்கெட் கீழே போயிடும். சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு 141 சப்போர்ட்டாக எடுத்தால் மார்க்கெட் வந்து அதிகமாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் அது வந்து பார்த்திங்கன்னா 141 கூட வரல, 150லே நின்றுச்சு. நம்ம எக்ஸாக்டாக கொடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, கொடுத்தது பையிங் பாயிண்ட்டே 150 தான். ஸ்டாப் லாஸ் தான் 140, அதாவது 10 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அது 3 டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கொடுத்த புட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, 24,900ன்ற புட்டு நம்ம வந்து 180 ருபீஸ்க்கு மேலே தான் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து 184 தான் லோ வந்திருக்கு. நம்ம பை பண்ண சொன்ன இடத்துலேருந்து 10 பாயிண்ட் எப்பயும் கொடுப்போம். அந்த 10 பாயிண்ட் கூட வரல. நீங்கள் பை பண்ண இடத்துலேருந்தே மார்க்கெட் வந்து அந்த புட்டு வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆகி மேலே போயிடுச்சிங்க. அதனால தான் நம்ம அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவோம். இந்த பாயிண்ட்லாம் பிரேக் அவுட் ஆச்சா மார்க்கெட் வந்து 25லேருந்து 50 பாயிண்ட்டு எப்பயுமே கொடுத்துரும் அப்படின்னு நம்ம வந்து பழைய வீடியோஸ்லாம் நிறைய இடத்த சொல்லியிருக்கோம். அது போலவே நிறைய இடத்த நடந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம 180க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் 170 கொடுத்துருந்தோம். டார்கெட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட் 200 கொடுத்துருந்தோம். அது வாங்கின ஒரு 5 நிமிஷம் கேண்டில்லே வந்து டார்கெட்டு ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் 225 கொடுத்தோம், 225, அதுக்கடுத்து 250 கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 கேண்டில், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த டார்கெட்லாம் போயிடுச்சிங்க. நம்ம வந்து கொடுத்த கால்ஸ், அதாவது கால்ன்றதை விட ஆப்ஷனில் புட்டு கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட்டை வந்து ஒரு இன்றைக்கி மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா காலைல ஒரு இதுலேயே முடிஞ்சு போச்சு. ஒரு 9:45க்கே முடிஞ்சிருச்சு. 9:15க்கு ஆரம்பித்து இந்த டார்கெட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக அந்த ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடம் லோ வந்தது. 9:45, 9:50க்கு வந்துட்டு புட்டு வந்து எல்லா புட்டுமே வந்து நம்ம சொன்ன டார்கெட்டை வந்து எக்ஸாக்டாக அந்த லோ வந்துமே மீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது இறங்கின லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா 740, அதுலேருந்து மார்க்கெட் வந்து பாருங்கள் ஒரு 40 பாயிண்ட்டு 30 பாயிண்ட் தான் கீழே போயிருக்கு. இது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஒரு ட்ரேடு வந்து போட்டுக்கங்க. அந்த ஒரு ட்ரேடில் வந்து ஃபஸ்ட்டு வர்ற ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து 50லேருந்து 60 பாயிண்ட்டு
கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ண வேணாம்னு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் சைட்வேஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் தெரிஞ்சுக்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கோர்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாமே அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, அதில் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கோம், டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். 3 லிங்க்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ போடல. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நம்ம குரூப்பு வந்து பண்ணவங்களுக்கு நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் வந்து நாங்கள் அந்த லெவல்ஸ் பற்றிலாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுபடி இன்றைக்கி வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க. அது ஏன்னா நம்ம வந்து கரெக்டான எக்ஸாக்டான ஸ்டாப் லாஸு, எக்ஸாக்டான டார்கெட் எல்லாமே 15 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் தாங்க. ½ அன் ஹவருக்குள்ளேயே 9:15 வாங்கினீங்கன்னா 9:45 கொடுத்துட்டு வெளில வந்திருக்கலாம். இது போல் நீங்கள் வந்து சொந்தமாக வந்து ட்ரேட் எடுத்து இதோட ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் வந்து பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் வந்து இதில் வந்து சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஆப்ஷன்றது வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு சைடாக போனாலும் ஆப்ஷன் வந்து ஒரு கால்குலேஷன் பேஸாக வச்சு தான் போகுது. அது வந்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இன்றைக்கி இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. மார்க்கெட்டு வந்து எப்படிலாம் மூவ்மெண்ட் கொடுக்குதுன்றது நம்ம ஒரு காலையும் போட்டியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருந்திருக்கு. எடுத்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி, கண் திறப்பு மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷன் கிளாஸுன்றது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஃபுல்லாகவே நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல, யார்கிட்டையும் டிப்ஸ் கேட்க தேவையில்ல, யார்கிட்டையும் பணம் கட்ட தேவையில்ல. அது ஒன் டைம் லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கலாம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுக்கு நல்ல பாதுகாப்பான மெத்தடு. இது வந்து லாஸும் கிடையாது. ஏன்னா நம்ம 2 லெவலுமே கொடுக்குறோம். கால் சப்போஸ் அந்த சப்போர்ட் எடுக்கலாம், புட்டை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சின்னதாக ஒரு ஆப்ஷனில் ட்ரிக்கு எப்படி பண்ணலான்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லெவல்ஸ்லாம் தாண்டினா தான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். அது காலாக இருந்தாலும் புட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுபோல் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ட்ரேட் எடுக்கணும், எப்போ ட்ரேட் பண்ணலான்ற ஒரு டைம் இருக்குது, ஒரு ப்ரைஸ் இருக்குது. இது வந்து நிச்சயம் உங்களுக்கு ஒரு புது விஷயமாக தெரியும். ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ தெரியாது. இது வந்து டெக்னிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன் வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றது நீங்கள் வந்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் 100% வந்து புரிஞ்சிக்கலாம். இது வந்து அந்த ப்ரீமியம் வந்து ஏன் இந்த இடத்த இவ்வளோ இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்கும், எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அடுத்து ஸ்ட்ரைக் போனால் இது எவ்வளோ இருக்கணும், இது எல்லாத்துக்குமே வந்து அங்கே வந்து கேல்குலேஷன் இருக்குங்க. இது வந்து அவங்க ப்ரீ டிட்டர்மெண்ட்டாக முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. மார்க்கெட் எங்கே முடியும், எங்கே முடிக்கணும், எல்லாமே வந்து அவங்க வந்து முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. அதுபடி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. நீங்கள் எத்தனை கோடி போட்டு வாங்கி வச்சுருந்தாலும் இந்த ப்ரீமியத்தோட லெவலை நீங்கள் மேலே கொண்டு வர முடியாது. அது காலாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி. அதை நம்பி யாரும் ஆவரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக செல்லர்ஸ் மார்க்கெட்டு. ஒரு ஹை வச்சு செல் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அந்த ஹை பிரேக் அவுட் கிடைக்காம மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹை வந்து பிரேக் அவுட் நினச்சா அது வாங்கி வச்சுப்பாங்க. அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச வரலையும் எவ்வளோ சப்போர்ட் தர முடியுமோ சப்போர்ட் தருவோம். லைவ் மார்க்கெட்லேயும் கொடுப்போம். அதேமாரி வீக்லி சாட்டர்டே சண்டேவிலும் கொடுப்போம், மந்த்லிலையும் கொடுப்போம். அதனால் இதை வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பி தெரிஞ்சுக்கலாம், இல்லை கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.